இன்னைக்கு நம்ம பார்பேடோஸ் அப்படின்ற கண்ட்ரி இல்லை ஐலாண்ட் எப்படின்னா சொல்லலாம். இந்த ஐலாண்ட் கண்ட்ரியோட டிஷ்ஷை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷோட நேம் ஆல்ரெடி நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. இந்த டிஷ்ஷை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரியை பற்றி பார்க்கலாம். இந்த கண்ட்ரி மேப்பில் எப்படி இருக்கும்னு தெரியுமா? இப்படி தான் இருக்கும். இந்த கண்ட்ரி ஒரு குட்டி ஐலாண்ட் தான். இந்த ஐலாண்டை நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது இது பக்கத்துலேயே நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் இருக்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். அதுலேருந்து இன்னும் நல்லா ஜூம் அவுட் பண்ணி வந்தோம்னா இது நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஐலாண்ட். இந்த ஐலாண்ட்லேருந்து டேரெக்டாக ஒரு லைன் போட்டுகிட்டே போனோம்னா அது கரெக்டாக தமிழ்நாடோட கனெக்ட் ஆகும். இது ஒரு சின்ன ஃபன் ஃபேக்டாக எனக்கு தெரிஞ்சுது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பிரேம்குமார் மோகன். இந்த டிஷ் கைண்ட் ஆஃப் ஒரு கப்பல் டிஷ். அதாவது கப்பல்ஸ்க்கு பிடிக்குன்ற மாதிரி கப்பல் டிஷ் கிடையாது. இந்த டிஷ்ஷே பார்த்தீங்கன்னா பிரியாணி, ரைத்தா மாதிரி, ஷவர்மா அண்ட் மேயோ மாதிரி, எல்லாத்துக்கும் மேலே இடியாப்பம் அண்ட் தேங்காய் பால் மாதிரி ஒரு ஜோடியான டிஷ் தான் இந்த கூ கூ அண்ட் ஃபிஷ் டூ. கொலோனியல் எராவோட ஆரம்ப காலகட்டத்தில் கிரியேட் ஆன இந்த டிஷ் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுனாலையும் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்ததுனாலையும் அந்த டைமில் இந்த கண்ட்ரி ஃபுல்லாக இந்த டிஷ் ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. பார்பேடோஸில் இருக்கிற பீப்புளை பார்பேடியன்ஸ் ஆர் பாஜான்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாஜான்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறேன். பாஜான்ஸ் இந்த கூ கூ அண்ட் ஃபிஷ் டூவை ஃப்ரைடேஸில் சாப்பிட்றது ஒரு ட்ரெடிஷனாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கூ கூ செய்யறதுக்கு ஒரு கஸ்டமைஸ்டான கரண்டியை பாஜான்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு மினியேச்சர் பேட் மாதிரியே இருக்கும், கிரிக்கெட் பேட் மாதிரி. அது பார்க்க எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இந்த கூ கூ கூடவே செய்கிற ஃபிஷ் டூக்கு பார்படோஸ் ரீஜியனில் கிடைக்கிற ஃப்ளையிங் ஃபிஷ்னு ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணியோ இல்லை ஸ்டீம் பண்ணியோ யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளையிங் ஃபிஷ் பேரில் மட்டும் கிடையாதுங்க, இந்த ஃபிஷ் உண்மையிலேயே பறக்கும். இந்த ஃபிஷ்க்கு ரெக்கையும் இருக்குது. இந்த ஃபிஷ் கிட்டத்தட்ட 200 மீட்டர் வரைக்கும் பறக்க முடியும், காற்று அதோட சாதகத்தில் இருந்தால். இந்த ஃப்ளையிங் ஃபிஷ் கடலில் நீந்திட்டு இருக்கும்போது இது அட்டாக் பண்ண வர பெரிய சைஸ் மீன் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இதோட ஃப்ளையிங் எபிலிட்டியை யூஸ் பண்ணோம். இந்த மீன் பறந்து வேற ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகிட்டு மறுபடியும் அங்கே நீந்த ஆரம்பிச்சிடும். அப்போ இதை அட்டாக் பண்ண வர மீனிங் கிட்டேருந்து இது பறந்து வேற ஒரு இடத்துக்கு போய் தப்பிச்சிடும். அப்படிதானே நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. அட்டாக் பண்ண வர மீனிங் கிட்டேருந்து தப்பிச்சு இந்த மீன் கடல் லெவலுக்கு மேலே போய் பறக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கிற பறவைங்க இந்த மீனை அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படியே இது அந்த பறவைங்க அட்டாக் பண்ணுறதுல தப்பிச்சு மறுபடியும் தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னா எந்த இடத்துல விழுதோ அந்த இடத்துல ஒரு பெரிய சைஸ் மீன் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பறக்கிற எபிலிட்டி இருந்தாலும் இந்த ஃப்ளையிங் ஃபிஷ்ஷோட சர்வைவல் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். சமைக்கும் போதே நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறேனோ அதோட நேமை வந்து டாப் லெஃப்ட் கார்னரில் பாப் ஆக வைக்கிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறேன்றத லிஸ்ட்டு போட்டு நான் வீடியோவை பெருசாக்க விரும்பல. சரி, இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் மேரினேஷன் கொடுக்கணும். அதுக்கு இந்த ஃபிஷ் மேலே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ஃபிஷ் மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மசாலாவை மசாஜ் பண்ணி விடுங்க. ஒரு சைடு அப்ளை பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் அப்ளை பண்ணோம். அதே அளவு உப்பு, பெப்பர், மஞ்சத்தூள், அப்புறம் லெமன் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபிஷ்ஷோட இந்த சைட் மேலேயும் நல்லா மசாலா அப்ளை ஆகிற மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த ஃபிஷ் ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம கோகோ ரெடி பண்ணிடலாம். கோகோ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப் கார்ன்மீல், அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாத மாதிரி இந்த தண்ணியில் கார்ன்மீல் நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸை ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண பூண்டு ஆட் பண்ணி சாட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பூண்டு நல்லா ப்ரௌன் ஆனவுடனே சாப் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் வெங்காயம் இதோட ஆட் பண்ணி சாட்டே பண்ணுறதை கண்டினியூ பண்ணோம்.
வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இதோட ஆட் பண்ணிக்கணும். கேரட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவை சில கண்ட்ரீஸில் ஓக்ரா அப்படின்னு சொல்லுவாங்களாம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு லேசாக கலந்ததுக்கப்புறமா நம்ம சீசனிங் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர். சீசனிங் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம லிக்விட் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம், 1.5 கப் தண்ணி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணியோ இல்லை நார்மல் மில்க்கோ ஆர்எல்ஸ் கோகோனட் மில்க் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்மீல் இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கோகோ கெட்டியாக ஆரம்பிக்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சூடு ஆறுறதுக்குள்ளே இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த கொக்கோ இந்த பவுல் ஷேப்புக்கே மாறிடும். இந்த கொக்கோ ஆறிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மேரினேட் பண்ண ஃபிஷ் மேலே ஒரு கோட் கொடுக்கறதுக்காக 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். எல்லாத்தையும் தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் மேலே ஒரு கோட் மாதிரி அப்ளை பண்ணோம். மாவு 2 சைடும் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி அந்த பட்டர் பேன் மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம மேரினேட் பண்ணி கோட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை இப்போ இந்த பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் தான் கோட் பண்ண நினச்சிங்களா? அதான் இல்லை, 2 பீஸ் கோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். 4 to 5 மினிட்ஸ் ஒரு சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷை ஃப்ளிப் பண்ணி போடலாம். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு. ஃபிஷ்ஷு பெருசாக இருக்கிறதுனால இதை ஃப்ளிப் பண்ணி போடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறமா பாட்டம் சைடு ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாட்டம் சைடும் ஃப்ரை ஆகிடுச்சான்னு ஃப்ளிப் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டூ செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டூ செய்யறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண பூண்டு ஆட் பண்ணி சாட்டே பண்ண ஆரம்பிக்கலாம். பூண்டு சாட்டே ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு பச்சை மிளகாவை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சாப் பண்ண நார்மல் ஆனியன் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் 2த்தையும் ஆட் பண்ணி சாட்டே பண்ணுறதை கண்டினியூ பண்ணலாம். சீட் எடுத்து ஸ்லைஸ் பண்ண ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா ஸ்டூவுக்கு தேவையான சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர். இது 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1.5 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இது 2த்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா சில்லி சாஸ்க்கு பதிலாக ஷெஷ்வான் பேஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம். இது கூடவே 100 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபிஷ் ஃப்ரை மேலே இந்த சாஸ் எல்லா பக்கமும் அப்ளை ஆகுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டூ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட் பண்ணிடலாம். கோகோ ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது இப்படி தான் இருக்கும். நம்ம ரெடி பண்ண ஃபிஷ் ஸ்டூ, ஒரு பீஸ் தான் ஸ்டியூக்கு யூஸ் பண்ணேன், இன்னொரு பீஸ் ஃப்ரைட் ஃபிஷ்ஷாகவே தான் இருக்குது. இந்த டிஷ்ஷோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக நான் போய் சொல்ல விரும்பல, இந்த கொக்கோவை மட்டும் தனியாக சாப்பிட்டிங்கன்னா இது உப்புமாவோட டேஸ்ட்டை கொஞ்சம் ஞாபகப்படுத்துது. ஆனால் இதோட ஃபிஷ் டூவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபிஷ் டூ செய்கிறதுக்கு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேரினேட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபிஷ்ஷை ஸ்டீம் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபிஷ் டூ செய்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முள்ளு கம்மியாக இருக்கிற மீன் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பாஷா மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். வேறு ஒரு டிஷ்ஷை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரெசிபி வீடியோஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் டெம்பரரி, including the bad times. கீச்சு கீச்சுன்னு குருவி கத்திக்கிட்டே இருக்கு. இந்த கூக்கு செய்யறதுக்கு இந்த குக்கு ஒரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்க்ரீடியன்ஸ் படிக்கிற பார்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. கோஇன்சிடென்ட்லி லாஸ்ட் வீடியோவில் எனக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ் பார்ட் சொல்ல தேவையில்லை. அதனால எனக்கு என்னவோ அந்த வீடியோவில் இந்த லேக் இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. அதனால் அதே ஸ்டைலில் நான் இதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். எந்த இன்க்ரீடியன்ஸும் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக லிஸ்ட்டு போட்டு சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா மேலே டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து எனக்கு டாப் ரைட், உங்களுக்கு டாப் லெஃப்ட். திஸ் இஸ் பிரேம் குமார் சைனிங் ஆஃப். டாடா பாய்.